Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஏற்கனவே நான் காட்டியிருந்த அந்த blouse cutting 40 inch blouse cutting ஓட நிறைய பேர் கேட்டு இந்த stitching வீடியோ தான் பார்க்கறீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பார்ட்ட நம்ம வந்து 1 inch வந்து allowance கொடுத்திருந்தோம் இல்லையா மடிச்சு தைக்க அந்த கீழ 1 inch வரைக்கும் கரெக்ட்டா நம்ம மடிச்சு தைக்கிறோம். Okay. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து most of the பேர் தப்பு பண்ற விஷயம் அதாவது பட்டி வந்து ஒழுங்கா ஜாயின் ஆவலன்னு வாங்க front and back பட்டி சோ அதை எப்படி கரெக்ட்டா ஜாயின் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே சோ இப்போ நம்ம டாட்ஸ் பிடிக்கலாம். டாட்ஸ் பிடிக்க வந்து மெயின் டாட் சோ ஃபர்ஸ்ட் இருக்க சென்டர் டாட் தான் நம்ம பிடிக்கிறோம். சோ அதோட லெந்த் எவ்வளவு தூரம் வருதோ அதை திரும்பி நம்ம ஒரு வாட்டி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம அதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சோ அது ஒரு பக்கம் வரையும்போது இன்னொரு பக்கம் அந்த ட்ரேஸ் அதே மாதிரி வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நம்ம இத பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 40-42 சைஸ் பிளவுஸ். ஏற்கனவே இது ஒரு மெஷர்மென்ட் எப்படி கரெக்ட்டா வரும் ஒரு 42 சைஸ் இருக்கவங்க எப்படி வந்து மெஷர் பண்ணி பண்றதுன்ற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். சோ ஒரு 2 to 3 months இருக்கும். சோ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஓகே சோ இப்போ மெயின் டாட்ல இருந்து ஒரு 1 inchக்கு மேல இருந்து நம்ம இந்த சைடு டாட் நம்ம பிடிக்கிறோம். ஓகே சோ இப்போ மேல மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இது எவ்வளவு லெந்த்க்கு நான் பிடிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். சோ இது 40 சைஸ்க்கு சைடுல ஒரு 3 inch மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மெயின் டாட்டை வச்சு இந்த சைடுல ஆர்ம் ஹோல் சைடுல இன்னொரு டாட் வரப்போகுது. ஓகே சோ ஸ்லாண்டிங்கா நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இன்னொரு லைன் வரையறோம். சோ இந்த டாட்டோட லெந்த் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 4 inch. சோ சைடுல குக்கி பட்டி சைடுல ஒரு 3 inchம் மேல இருந்து ஒரு 4 inchம் கொடுத்து இந்த டாட்டை நம்ம தைக்கிறோம். ஓகே சோ ஒரு சைடு ஆஃப் தி பிளவுஸ்ல நம்ம இத மார்க் பண்ண பிறகு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வருதான்னு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அதாவது சாக் பீஸ் ட்ரேஸை வந்து இன்னொரு பிளவுஸ் பார்ட்லயே வச்சு கொஞ்சம் டேப் பண்ணீங்கன்னா இதே ட்ரேஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு சைடு ஆஃப் தி பிளவுஸ்லயே உங்களுக்கு வந்துரும். ஓகே சோ இப்போ இது வந்து தைச்சு முடிச்சாச்சு. ஆர்ம் ஹோல் பக்கத்துல இருக்க இன்னொரு டாட் தைக்கிறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 inch மேல இருந்து 4 inchக்கு இத நம்ம தைச்சு finish பண்றோம். சோ ஆர்ம் ஹோல் பக்கத்துல இருக்க டாட் தைச்ச பிறகு கீழே அந்த சைடுல இருக்கும் இல்லையா கொக்கி பட்டி ஹூக்ஸ் பட்டி சைடுல அந்த டாட்டையும் நான் தைச்சு finish பண்ணிடுறேன். ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா கப் வந்து நல்ல ஒரு அழகா ஷேப்பா நிக்குது. சோ பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஷேப்ல நம்ம கப் வந்துருச்சு. சோ இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் மேல நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றோம். சோ ஏற்கனவே நம்ம ஒரு சைடு நான் தைச்சு காட்டினா அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் தைச்சு வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இது மேல லே பண்ணுங்க. நல்ல பக்கம் டு நல்ல பக்கம். சோ ரெண்டு நல்ல பக்கமும் ஒண்ணா வர மாதிரி வச்சு இதுக்கு மேல ஒரு தையல் போட்டு இதை நம்ம finish பண்றோம். சோ ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் டுகெதர் பண்ணிட்டு இதுக்கு மேல பேக் ஸ்ட்ரெச் போட்டு நம்ம இந்த ஷோல்டர்ஸை finish பண்ணிடலாம். ஓகே சோ ஷோல்டர் தைக்கும்போது 1ல இருந்து 2 வாட்டி இதை வந்து நம்ம தைச்சு விட்டுடலாம். ஓகே சோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ குயிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சோ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பட்டி பீஸ். சோ பட்டி பீஸ் வந்து இதுல வந்து இன்னொரு டெக்னிக் நான் சொல்லி தரேன். அதாவது ரெண்டு ஈவனா வர மாதிரி நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். சோ இது கட்டிங் அப்போ நீங்க பார்த்திருக்கலாம் அந்த பட்டி பீஸ். சோ அந்த பட்டி பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்து அதுக்கு வந்து லைனிங் கொடுக்குறேன். லைனிங் வந்து பாத்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கலாம். ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ரெண்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி ஈவனா நம்ம வைக்கிறோம். சோ ரெண்டு பீஸ் ஆஃப் லைனிங் கொடுக்கும்போது அந்த பட்டி பீஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து திக்கா இருக்கும். சோ அந்த பட்டியோட லைனிங்கை வந்து கீழே வச்சு ஜஸ்ட் ஒரு தையல், அதாவது அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் பட்டியும் ஒன்னா ஜாயின் பண்ற மாதிரி கீழ் பக்கத்துல ஒரு வாட்டி நம்ம இதுல தைச்சு வச்சிரோம். ஓகே சோ இதே மாதிரி வச்சு கீழ் பக்கத்துல ஒரே ஒரு தையல் போட்டு இது ரெடி பண்றோம்.
ஸோ இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக மேட்ச் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்க எக்ஸஸ் லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 லேயர் ஆஃப் லைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப திக்கு வேணாம்னு சொல்கிறவங்க 1 லேயர் ஆஃப் த லைனிங் கொடுத்தா போதும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க 2 லேயர்ஸ் ஆஃப் லைனிங் நம்ம கொடுக்கலாம். ஓகே, சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் மேட்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. துணியோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்டர்ஸோட நல்ல பக்கமும் பட்டியோட நல்ல பக்கமும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த மெயின் டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட் சைடு கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம டாட் வந்து சீட் ஆகிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின் பண்ணிடுங்க. ஒருவேளை பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை பின் பண்ணிவிடுங்க. இல்லை இப்போ தான் தைக்க ஏற்கனவே கொஞ்சம் தைக்க தெரியும்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இது மேலே ராயஜஸ் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இது நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த லைனிங்கில் இந்த துணியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, மெயின் ஃபேப்ரிக்கும் 1 லேயர் ஆஃப் த லைனிங்கும் வந்து நம்ம இது மேலே தைக்கிறோம். ஓகே, ஸோ 1 லேயர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது. மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே ஒரு லைனிங்கையும் துணிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி இதை தைக்கிறோம். ஸோ எப்போவுமே எப்போ தைச்சாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பட்டியும் பேக்கும் ஒன்றா ஜாயின் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் பார்ட் ஆஃப் தி லைனிங் நம்ம அடியில் விட்டுருந்தோம். அந்த விட்டுருந்த லைனிங்கை இதுக்கு மேலே ஓவர்லேப் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தைக்கிறோம். ஸோ இப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து ராயேஜ் வந்து கம்ப்ளீட்டாக உள்ள கன்சீல் ஆகிட்டு பட்டி பீஸ் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி இந்த பட்டி பீஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ராயேஜஸ் எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு நம்ம உள்ளே இருக்க அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸை வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெளியே வந்துடும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ரொம்ப நீட்டாக கொஞ்சம் கூட அந்த ராயேஜஸ் வெளியே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து கன்சீலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஃப்ரண்ட் பார்ட்க்கும் காட்டுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஏதாச்சும் சைடில் எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிடலாம். எப்போவுமே பட்டி பீஸ் வந்து எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ரெடி பண்ணும்போது எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிடலாம். ஸோ கம்மியாக இருந்தால் இன்னொரு பட்டி வந்து செய்கிற அளவுக்கு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு சைடும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இது பேக் பார்ட்க்கு கரெக்டாக ஈக்குவலாக வைக்கிறேன். பேக் பார்ட் வச்ச பிறகு கரெக்டாக அந்த பேக் ஆஃப் தி ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். தெரியுதா உங்களுக்கு? இது பேக் பார்ட். பேக் பார்ட் கீழே வந்து எவ்வளோ தூரம் முடியுதோ அதளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இப்போது கரெக்டாக அது வரைக்கும் நான் மடித்து தைச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் தைச்ச பிறகு உங்கள் பேக் பார்ட்டை மேலே வச்சு உங்கள் பேக் பார்ட் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மடித்து தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக ஃபிட்டிங் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேலே கீழே இருக்க ஜாயின் ஆக மாட்டேங்குதுன்ற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் பேக் பார்ட் நான் வச்சுருக்கேன், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக ஜாயின் ஆகிடும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. அடுத்து வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவை ஜாயின் பண்ண பாடிஸை வந்து ஃப்ளாட்டாக கீழே லே பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட கர்வ், அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டோ உங்கள் ஷோல்டர் மிட் பாயிண்ட்டோ ஒன்றா மேட்சாக இருக்குதா, கரெக்டாக சீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவோட
கீழே பக்கத்தை வந்து மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ம் ஹோல் உங்கள் ஸ்லீவோட சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த மெஷர் பண்ணிக்கிங்க. உங்கள் ஆர்ம் ஹோலோட சுற்றளவு அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் இருக்கோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கனெக்டிங் லைக் உங்கள் ஆர்ம் ஹோலும் ஸ்லீவ் ஓப்பன் அண்ட் த வேஸ்ட் இதெல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி மறக்காமல் பேக் டாட்டும் நம்ம கொடுக்கணும். பேக் டாட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் நல்லா ஷேப்பாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பேக் டாட் வேண்டாம், பேக் டாட் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க சைடில் கொஞ்சம் ஒரு 2 சைடும் ஒரு 1 இன்ச் நீங்கள் சேர்த்து பிடிச்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது க்ராஸ் பீஸ் கொடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இந்த க்ராஸ் பீஸ் எப்படி கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியாதவங்க மறக்காமல் என் சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள். ஏற்கனவே நான் நிறைய பழைய வீடியோஸ் நெக் லைன் எப்படி க்ராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் நான் போட்டிருக்கேன். ஸோ பேக் பார்ட் தைச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி கொக்கி பட்டி லூப் பட்டியும் தைச்சு முடிச்சாச்சு. நெக் லைனும் வந்து பயாஸ் கொடுத்து இப்போ நாச்சஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் வந்து நல்ல டர்ன் யூ வருதோ அங்கெல்லாம் வந்து நாச்சஸ் கட் பண்ணி இந்த நெக் லைனை கம்ப்ளீட்டாக அந்த ரா எட்ஜ் கவர் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி மடிக்கணும். மடித்து இந்த பயாஸ் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் மார்ஜினாக நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ தைக்கும்போது நெக்லைன் யூ சைடு வரும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இது தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வந்து நல்லா கரெக்டாக சீட் ஆகிடும் அழகாக. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் ஓரத்தில் தைக்கணும். ஸோ பாருங்கள், இதை கம்ப்ளீட்டாக உள்ள அந்த ராயஜை மடிச்சுட்டு இதுக்கு ஓரத்தில் வர மாதிரி தைச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயஜை எவ்வளோ தூரம் ராயஜ் வெளியே தெரியுதோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் ஒரு வாட்டி மடித்து ஒன்று ஹேண்ட் எம் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு மேலே லேஸ் வைக்கிறோம். ஸோ நான் அந்த ஓரங்களை மடித்து ஓரங்கள் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இதை இன்னொரு வாட்டி உள்ளே மடிக்கிறேன். ஓகே, இதை ஒன்று வந்து உள்ளே மடித்து ஹேண்ட் எம் பண்ணணும், இல்லைனா மிஷினில் டிரெக்டாக தைக்கக்கூடாது. ஸோ ஹேண்ட் எம் பண்ணுங்கள். ஹேண்ட் எம் பண்ணலைன்னா இதை உள்ளே மடித்து இதை சுற்றி ஒரு லேஸ் வச்சுட்டிங்கனாலும் நெக் வந்து பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை முடித்த பிறகு ஹேண்ட் எம் மட்டும்தான் பண்ணணும், இதில் வந்து தைக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து லேஸ் வச்சு முடிச்சிட்டேன்னா என் ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், லைக் கட்டிங் இந்த ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.